வச்சுட்டாரு. அதனால தான் ஸ்டாலின் வரவே இல்லை. ஏன்னா நான் அடிப்பின்னாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு. அதனால் எல்லாம் புள்ளி வச்சுட்டாங்க. வச்சுட்டு இப்போ கூட்டிகிட்டு போயிருக்காங்க. என்னென்ன பேசுகிறாங்க, என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இன்றைக்கி இந்த அரெஸ்ட்டில் நிறைய விஷயம் ஒன்று நம்ம சொல்லணும்ல. ஊரை பூரா கொள்ளையடிச்சு வச்சுருக்கான். இவங்கள பிடிச்சதுக்கு பொதுமக்களை போய் தாக்கியிருக்காங்க. அந்த வீடியோவை பாருங்கள். பொதுமக்களை அடி முதல்லாம் வீடியோ பார்த்துருப்பீங்க. கைது பண்ணும்போது என்ன கூத்து பண்ணாங்க. பொதுமக்கள் போகிற வரவனெல்லாம் அடித்து அவன் அங்கே வர பெரிய கூத்து பண்ணியிருக்காங்க. அடுத்து இபிஎஸ் எதிர்க்கட்சி தலைவர் இல்லாமல் சட்டசபையை நடத்த பார்க்கிறார்கள் அப்படின்னு ஒரு கண்டனம். அவர் திமுகவுடைய ஏஜென்ட்டு இபிஎஸ். கருணாநிதி சமாதி வச்சதுக்கு காரணமே அவர் தான். அது கொடைநாடு கொடை விளக்கில் இவரோட போயிட்டு இணைஞ்சு அப்படியே அதில் சதி திட்டம் பண்ணி தான் தப்பிச்சுக்கிற பார்த்தார். எதிர்க்கட்சி தலைவர் இல்லாமல் சட்டசபையை நடத்த பார்க்கிறவர்லாம் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இவருக்கு என்னத்தை பேச தெரியும், மற்றவங்க எழுதி கொடுக்குறது படிக்க தெரியும், சுயமாக பேச தெரியுமா, சொந்தமாக பேச தெரியுமா? எதிர்க்கட்சி இல்லாமல் தவிர இதை நடத்திட்டாங்கன்னா என்ன? நீங்களாம் போய் என்னத்தை கிழிக்கிறீங்க எதிர்க்கட்சியாக போய் சட்டசபையில். அதனால் அப்படி அவர் ஒரு கண்டனம், அதில் உருப்படியாக கண்டனம் தெரிவித்தது அண்ணா கம்யூனிஸ்ட். ஒரு பெண்ணை பற்றி இவ்வளோ மோசமாக பேசலாமாயா, ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. எனக்கே பெரிய ஷாக். கம்யூனிஸ்ட் எப்படி பேசிட்டாங்க, கரெக்டாக நடுநிலைமையாக பேசிட்டாங்க. அன்புமணி வந்துக்கிட்டு கண்டனம் தெரிவித்தார். இது தப்புங்கிற அன்புமணி. ஏன் தப்புன்னாருன்னா, சௌமியா அன்புமணிக்கு நான் மந்திரி பதவி கொடுக்கல, இப்படி பேசுனா தான் மந்திரி பதவி கொடுப்பாங்க விஜய் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அப்படி எதிர்த்து பேசுகிறார். இவங்க நூற்றுக்கணக்கான மரங்களை வெட்டினாங்க அந்த காலத்தில் அப்பா அவங்கள்லாம். அப்போல்லாம் அவங்க மேலே கேஸ் போடல. இப்படி யோக்கியர்கள் இது தப்பு அப்படிங்கிற. அடுத்தது பிரேமலதா, அது உங்களுக்கு தான் தெரியுமா, ஒரு எம்எல்ஏ. அதனால் அதுவும் வந்துக்கிட்டு கண்டனம் தெரிவிக்கணும். திருமாவளவன் என்ன சொல்லிட்டாரு, பேசுனது தப்பு தான், ஆனால் ஜெயிலுக்கெல்லாம் அனுப்பக்கூடாது. வேறு எங்கே அனுப்பணும்? ஜெயிலுக்கு அனுப்பாமல் வேறு எங்கேயே அனுப்பணும்? என்ன வீட்டுக்கு அனுப்பணுமா, இல்லை வேறு எதாவது அனாதை இல்லத்துக்கு அனுப்பணுமா, இந்த முதியோர் இல்லத்துக்கு அனுப்பணுமா? அவங்க அப்படி ஒரு கண்டனம், பேருக்கு ஒரு கண்டனம் அப்படின்னு அவர் ஒருத்தருக்கு சொல்கிறார். வைகோ சொல்லியிருக்காரு, யாகாவராயினும் நாகாக்கான்னாரு. அப்படின்னா என்ன இருக்கலாம், யாராக இருந்தாலும் அடைக்கி பேசியாங்க. ஏன்னா அவர் கூட்டணி வைக்கணும்னு பார்க்குறாரு விஜயோட. இந்த சக்கை பயன்படுத்திக்கிட்டு வைகோ சரியாக பேசியிருக்கிறார். அவர் பையன் துரை வைகோ, அவரும் ஆதரித்து விட்டார், பிடிச்சது ரைட்டு தான் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்கார். ஸ்டாலின் பையனத்தை பிடிச்சதுக்கு ஒரே கண்டனம். ஆணவத்துக்கு வழிவகுக்கலாம். உங்களை விடைய ஆணவத்தோடு நடந்தவருக்கான். பெரிய யோகியர் மாதிரி பேசுகிறீங்களே ஸ்டாலின். அப்பாவிங்களெல்லாம் வாயில் பேசணும்லாம் பிடிச்சி உள்ளதெல்லாம் மோசமான ஆளுங்களாச்சே. எங்கள் பாவம்லாம் சும்மா விடுமா? எங்களை மாதிரி நிரபராதிகள் பாவமெல்லாம் உங்கள் குடும்பத்தையே அடிச்சிடும். இன்னும் இருக்குது உங்களுக்கு, உங்கள் குடும்பத்துக்கும். நடு ரோட்டுக்கு உங்கள் குடும்பம் வரவில்லை, எங்களை போன்றவர்களின் சாபம். நடு ரோட்டுக்கு நீங்கள் வரலன்னா எழுதி வச்சுக்கோங்க. எவ்வளவோ யோகியர் மாதிரி போகிறவன் வரவன், கமெண்ட்டு போட்டவன், உண்மையை பேசினவுடனே பிடிச்சி போட்டு சர்வாதிகாரமாக இவர் நடக்கிறான். விஜய் சொல்லியிருக்காரு, ஆஃபீஸர்ஸ் கேட்டிருக்காங்க, சார் கைது பண்ணால் பிரச்சனை வரும், பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், எல்லாத்துக்கும் ரெடியாக தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு. என்ன 12 மணிக்கு பண்ணியிருந்தா தூக்கிட்டு போய் ரிமாண்ட் பண்ணியிருக்கலாம். நேரங்கள் நான் தஞ்சாவூர் ஜெயிலுக்குள்ளே வச்சுருக்கான். அது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. அதனால் ஸ்டாலின் கண்டனத்தை தெரிவிக்கிற மாதிரி தெரிவிச்சுட்டு அங்கே ஃபோன் பண்ணி எல்லா வேலையும் அவர் பண்ணியிருக்காரு. அடுத்த செய்தி அது. இவர் சொல்கிறாரு, நம்ம நாட்டு வக்கீல் அந்த ஒரு அளவு போட்டு கூட்டு வச்சுருக்காங்க. 5 ரூபாய்க்கு பெயில் கேஸை பார்த்தால் ஆர்எஸ் பாரதி தமிழில் தான் பேசுவார். கோர்ட்டில் கூட இங்கிலீஷே தெரியாதவருக்கு அவர் கண்டனம் தெரிவிக்கிறார். இன்னையிலிருந்து அவரை இளைய கலைஞர்னு தான் கூப்பிடுவோம். நான் அது ஏற்கனவே சொல்லிட்டீங்கப்பா, கூப்பிடுங்கன்னு தான் நானே சொல்லிட்டேன். இளைய கலைஞர்னே கூப்பிடுங்க. கலைஞர் செஞ்ச அத்தனை அயோக்கியத்தனை தீவிர செய்கிறார். அதனால் இளைய கலைஞர் நீ கூப்பிட்றது தான் ரைட்டு, அதனால் கூப்பிட்டுக்க அப்படின்னு தான் சொல்கிறேன்.
அவரெல்லாம் பெரிய டேபரா, தில்ஷா என்ன பெரிய முதல்வரா அப்படின்னு கேட்குறாங்க. தில்ஷா என்ன பெரிய பிரதமரா அப்படின்னு அவர் கேட்குறாரு. திஷாவை பற்றி பேசுவதுக்கு உடனே இவ்வளோ அவசரம் தேவையான எதிர்கட்சி தலைவர் அந்த மாதிரி இந்த நாட்டுடைய பிரதமரா அல்லது சீஃப் மினிஸ்டரா? யார் நம்ம நாட்டு வைக்கிது? தில்ஷா முதல்வர் இல்லை, பிரதமரும் இல்லை. ஆனால் அடிப்படையில் ஒரு பெண்ணை பற்றி பேசும்போது நாகரிகம் வேணும். பல பெண்களோடு சுற்றின ஆள், எத்தனை பெண்கள் வயிற்றுச்சலை கெடுத்த ஆள், பெண்களுக்கு சிகரெட்டை சுட்ட ஆள், கதையாக சொல்லவா? இன்னும் எத்தனையோ கதைகள் இருக்குது உங்கள் கதை. அது மாதிரி பெண்ணெல்லாம் ஒரு இதாக மதித்தா தானே. அதனால் அவருக்கு ரொம்ப பிரதமரா அவரை பற்றி பேசுனா இவருக்கு என்ன அப்படிங்கிற. ஒரு பெண்ணை பற்றி பேசுனா கேட்க மாட்டாங்களா? உங்களை மாதிரி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை தூண்டி விட்டு கெட்ட வார்த்தையில் பொம்பளைங்களை பேச வச்ச ஆள் நீங்கள். தீப்பொறி யார் முகத்தை சுட்டு அப்படி தூண்டி விட்டு எல்லாரை பற்றியும் கேவலமாக பேச வச்சவங்க உங்கள் கருணாநிதி. அதே புத்தி தானே உங்களுக்கு வரும். பரம்பரையாக இது தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதனால தான் எம்ஜிஆர் உங்களை தீய சக்தினாங்க, ஜெயலலிதாவும் தீய சக்தினாங்க. அந்த தீய சக்தியாக இன்றைக்கி வர உட்காந்துருக்கீங்களே அப்படிங்கிறத நாட்டு வக்கீல் ஆர்எஸ் பாரதிக்கு சொல்லணும். இதில் நிவேதா பெத்துராஜர் ஒருத்தவங்க தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நிவேதா பெத்துராஜ் அது சவுக்கு சங்கரன்னு சொன்னார். அவருக்கு 10 கோடியில் துபாயில் வீடு வாங்கி கொடுத்துட்டார் உதயநிதினு போட்டார். அப்போவே எல்லோரும் இது பண்ணாங்க, ஒன்றும் சொல்லலை. நிவேதா பெத்துராஜ் ஒன்றும் சொல்லலை. ஆனால் உதயநிதியோட க்ளோஸாக பேசுவாங்க. அது வீடியோலாம் பார்த்துருக்கேன். இன்றைக்கி அவங்க உதயநிதியை கைது பண்ண உடனே ஒரு திருக்குறளை போட்டு ட்விட்டரில் போட்டான். அவன் தலையை பிச்சுக்கிட்டு இருக்கான். இது என்ன அர்த்தம்? ஏன்னா ரொம்ப நெருக்கமானவர் இல்லை, கைதுக்கு கண்டனம் தெரிவிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்குறான் தமிழ்நாடு. ஆனால் அவர் என்ன சொல்லிட்டார், ஒரு திருக்குறளை நேராக பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆகும், இல்லாத போது வேறு மாதிரி ஆகும். பேசுகிற ஆளுங்க இருக்காங்களே, அவங்க உண்மையை பேச கற்றுக்கணும் அப்படிங்கிறது அந்த திருக்குறள். அந்த திருக்குறளை போட்டுடுறாங்க. அதுவும் உதயநிதி கைது ஆகும்போது போடுறாங்க. நேரப்போ ஒன்று பேசியிருக்காரு அவர், அவன் நம்மாண்டு இல்லாத போது ஒன்று பேசியிருக்காரு. உண்மையை பேசியாங்கிறாங்க. என்ன அர்த்தத்தில் சொல்கிறாங்கன்னா அவங்க 2 பேர்த்துக்கு தெரியும். ஏன்னா அவங்க எதுக்காக அதை போட்டாங்கன்னு தெரியலையே ட்விட்டரில். அதனால் நிவேதா பெத்துராஜ் ஆதரவே இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் எங்கே ஆதரிக்கிறது? அதுவும் குறிப்பாக பெண்கள்லாம் அந்த உதயநிதினா வெறுக்கிறாங்க. அதனால் எல்லாருக்கும் சந்தோஷம்தான். அது என்ன வருத்தம், ரிமாண்ட் பண்ணி உள்ளதில் இருக்கணும். விஜய் கொஞ்சம் பிரச்சனை வரும்னு பயந்தாரா, இல்லை இந்த கூட்டத்துக்கு பெரிய இது பண்ணிட்டாரான்னு தெரியலை. எதுக்காக கோர்ட்டில் போய் இன்றைக்கி சாயங்காலமே விட்டுடுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னு புரியல. அப்படிங்கிறது இந்த கைது ட்ராமா. இவங்களுக்கு இதே வேலை. கைதுனா ஒரு ட்ராமா அடிச்சுடுவாங்க. 2001 கருணாநிதியை பண்ணும்போது இதே ட்ராமா அடித்தாங்க. அதுக்கப்புறம் இவரை கைது பண்ணும்போது இதே ட்ராமா. ஒரு காலம் வரும், ஸ்டாலின் உதயநிதி எல்லாத்தையும் உள்ளே பிடிச்சி ஊழலுக்காக போட்டு சொத்துக்களை பறிமுதல் செய்யும் ஒரு காலம் வரும். அப்படிங்கிறது முதல் கட்ட அந்த கைதை பற்றிய நம்முடைய கருத்துக்கள். அடுத்தது கர்நாடகா விஜய் அரசாங்கம் இதில் உச்ச நீதிமன்றத்தில் கேஸ் போட்டாங்க காவேரி விஷயம். இவங்க தான் சொன்னாங்க, நீ கேஸ் போட மாட்டேங்கிற. தஞ்சாவூரில் போய் நின்று சொன்னாங்க. அப்பாவும் சொன்னார், பையனும் சொன்னாங்க, தான் கேஸ் போடல. விவசாயிகளின் பாவம் சும்மா விடாதான். அது இது உங்கள் அப்பாவும் நீங்களும் சேர்ந்து அடித்த லூட்டி விவசாயிகள் பாவத்தையா பார்த்தீங்க. காவேரி விஷயத்தில் ஜோக் அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி வந்துக்கிட்டு அங்கே போயிட்டு காதில் டெபாசிட் போனோன்னே ஒவ்வொரு இடமா போய் என்ன இழிச்சோ என்னாக்கலான்னு நினைக்கிறீங்களா? விவசாயி படிக்காதவனா? இதுவரை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு தெரியும் எவன் உண்மையான நடிகன் யார், நடிச்சுக்கிட்டு இருக்கிற யாருன்னு அவனுக்கு தெரியும். போய் நல்ல ஒரு மாதிரி விவசாயிகள் கஷ்டப்படுற என்ன பண்ணுவேன்? என்னையா அங்கே தண்ணி மழை இல்லை கர்நாடகாலங்கிறான். காவேரி நதி நீராலையும் 3500 கனஅடியை திறந்து விடுங்கன்னு இருக்குது. அதுவும் முடியாதுன்னா மழை பெஞ்சிருச்சு, 10,000 கனஅடி தண்ணி தான் மறுபடியும் நிறுத்திட்டான். ஏன்னா மழை நின்றுச்சு. இப்போ இது நடந்துக்கிட்டு இருக்குது.
சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட மாட்டேங்கிறாரு. நீங்கள் போட்டார், அவர் நோட்டீஸ் போயிடுச்சு கர்நாடகாவுக்கு. அந்த டிகே சிவகுமார் நான் பார்த்துக்கிறேன்னாரு. பார்த்துக்க, டிகே சிவகுமார் என்ன வந்து இன்னும் பெரிய வானத்தில் குதிச்சவங்களா நீங்கள்? காவிரி நதிநீர் அடையிறதுல அவன் சொல்கிறத கேட்கணும், இல்லைன்னா உன்னை டிஸ்மிஸ் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க. நடப்பது பாஜக ஆட்சி. நீ பாட்டுக்கு ஒரு எல்லா நதியை பூரா அடைச்சி வச்சுக்குவ. வர வேண்டியதெல்லாம் அந்த நதி நீரை விட மாட்டேன். சுப்ரீம் கோர்ட் சொன்னாலும் கேட்க மாட்டேன், காவேரி நதி நீர் ஆணையம் சொன்னாலும் கேட்க மாட்டேங்க. போட்டிருக்காங்க இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில். 5 வருஷம் இருந்தார்ல ஸ்டாலின், ஒரு நாளாச்சும் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டிருக்காரான்னு கேளுங்க. இல்லை 5 வருஷத்தில் ஒரு நாளாச்சும் காவேரிக்கு தண்ணீர் வந்ததான்னு கேளுங்க. காவேரிக்கு குறுக்கு அணை கட்டினது அவங்க அப்பா. அதுக்கு இந்த குடும்பம் வரிசையாக ஒவ்வொரு ஜெனரேஷன், ஒவ்வொரு தலைமுறைக்கும் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கும் கும்பல் இந்த கும்பல். எஜுகேஷனை கல்வி பட்டியலில் அங்கே இருந்துக்கிட்டு மத்திய அரசாங்கத்துக்கு தாரை வார்த்தை கொடுத்த கூட்டம் இது. அதுக்கு வந்துக்கிட்டு நீங்கள் கச்சத்தீவை அன்றைக்கி இலங்கைக்கு தாரை வார்த்தை கொடுக்கும்போது மௌனம் காத்த கூட்டம் இது. நீட் இன்னைக்கு வந்ததுக்கு காரணமே இந்த கூட்டம் தான். ஜிஎஸ்டி இன்னைக்கு வந்ததுக்கு காரணமே இந்த கூட்டம் தான். அன்னைக்கு அவங்க வேறு ஒரு கட்சியோட ஆட்சியில் இருந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இன்றைக்கி வந்துக்கிட்டு எல்லாம் ரைட்டு, அந்த இதெல்லாம் இதை நீட்டு தப்பு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் காவிரி நதி நீரை பொறுத்தவரை உச்சநீதிமன்றம் சென்றது தான் சரியான முடிவு. அப்போ உச்சநீதிமன்றம் சொல்ல போகிறாங்க, தொடர்ந்து விடியா கொஞ்சமாச்சு விடுன்னு சொல்லுவாங்க. இதில் செய்ய வேண்டியது என்ன இருக்கிறது? உதயநிதிக்கு காவிரினாலே என்னன்னு தெரியாது, வேறு காவிரியும் தெரியும் இருக்குது. நதி நீரை பற்றி ஒன்றும் தெரியாது, மேகதூது அணையினாலே என்னன்னு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு கோமாளியை வைத்துக்கொண்டு இவர் பேசுகிறதுக்கெல்லாம் எங்களை போன்றவர்கள் பதில் சொல்வது எங்களுக்கு தலை விதியா? உங்களை மாதிரி ஆளுக்கு பதில் சொல்கிறதே கேவலம். உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கு மாதிரி ஆளுங்களுக்கு பதில் சொல்லணும் பாருங்கள், அதுதான் வாழ்நாளில் நாங்கள் செய்த பாவம் அப்படிங்கிறத இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.